வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் இடத்துல 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு அழகான 3 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் சுந்தராபுரம் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஸ்பேஷியஸான வீடு. 3 பெட்ரூமே 10/16 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் 2 லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான இன்டீரியர்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் டைல்ஸும் எல்லாமே மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயுமே வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னும் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முப்பதுக்கு 45ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கிற இந்த சைட் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எல்லோ அண்ட் சாண்டில் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்தது பார்க்குறது கார் பார்க்கிங் ஏரியா. 11க்கு 18.6ங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்குது. பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோவில் சீலிங் ஹைட்டுக்கும் வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது. ஒரு அழகான டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு 4க்கு 4ங்கிற அளவில் ஒரு சின்ன ஃபாயர்லேருந்து லிவிங் ஹால் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு சின்ன உடன் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 20. இந்த லிவிங் ஹாலில் கிழக்கு பார்த்த மாதிரி டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்டகாசமான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாண்ட்லியர் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவி யூனிட். இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்ஸ் வுட்டில் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கம் பூஜா ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு நிறைய பேஸ் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் வாலில் ஒரு ஷோகேஸும் கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஃபால் சீலிங் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது. இதோட அளவு 10x16. பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு நேராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருக்கிறது வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட்ஸ் அண்ட் லாஃப்ட் கவரேஜ். காட்டுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாட்லைட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். 5.4 x 8ங்கிற அளவில் இந்த டாய்லெட்டை கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கோட ஃபுல் லைட்டுக்குமே வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா விண்டோஸுமே வுட்டில் பண்ணது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா. டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியாவோட என்ட்ரன்ஸ்க்கும் ஒரு உடன் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. பதினாறுக்கு 10ங்கிற அளவில் இந்த டைனிங்கும் கிச்சனும் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஒரு வாஷ் பேஷனும் மிரரும் கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோரும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலரில் டைல்ஸ் இந்த கிச்சனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சேர்த்து டோட்டலாக இருக்கிற அந்த 16 அடிக்குமே லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் கிச்சன் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் வாஷ் ட்ரே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடுலர் கிச்சனோட பேஸ் கேபினட்ஸ். ஸ்டோரேஜ்க்கு நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம செட்பேக் ஏரியா பார்க்க போகிறோம். போர்வெலும் சம்பும் நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 7ங்கிற அளவில் இந்த டாய்லெட் இருக்குது. இதோட அளவு அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் வந்து எஸ்எஸ்ல டிசைன் பண்ணி அதுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க.
ஹேண்ட் ரைட்ஸ் வந்து ஸ்கொயர் பைப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ப்ரைவேட் லிவிங் ஹால். இதோட அளவு 14x20. இந்த ஹாலுக்குமே அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனியாக ஒரு டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ப்ரைவேட் லிவிங் ஹால். நார்த் ஃபேஸிங்கில் ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இது நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் அழகான கபோர்ட் ஒர்க்ஸும் லாஃப்ட் கவரேஜும் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்க்கு ஜஸ்ட் அப்படியே மேலே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். ரொம்ப கிளாசிக்கான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் டார்க் கலரும் ஒன் சைட் லைட் கலராகவும் இதுக்கு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க தேர்டு மாஸ்டர் பெட்ரூம். படிக்கட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவும் 10x16. இந்த பெட்ரூம்லேயுமே இன்டீரியர் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூம்லேயும் ஒரு தீமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். இந்த பாத்ரூமோட அளவு 4x10. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி. பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வுட்டன் ஃபினிஷில் டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியோட அளவு 11x18.6. பால்கனியிலேருந்து ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெட்டல் ஸ்டேர் கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இந்த வீட்டோட விலை 85 லட்சம். மேலும் இந்த வீட்டை பற்றி தகவல் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.